அஜித்குமார் என்கிற 29 வயது இளைஞர் கொடூரமான முறையில் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் போலீசாரால். இந்த 5 போலீசார் மீது இப்போது கொலை வழக்கு ஃபைல் பண்ணப்பட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பியை காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கிறதா செய்தி வருது. இது அப்பட்டமான ஒரு காவல் நிலைய படுகொலை. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டில் கிட்டத்தட்ட 25 காவல் படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதன் பின்னணி என்னன்றதை விசாரிக்கணும். இதுல நிறைய விதிமுறை மீறல் மீறப்பட்டிருக்கு. 1997ஆம் ஆண்டு DK பாஸ் வெஸ்ட் பெங்கால் என்கிற வழக்கில் ஜஸ்டிஸ் AS ஆனந்தும் குல்தீப் சிங்கும் கொடுத்த ஒரு 11 கட்டளைகள் இருக்கு. ஒருத்தவங்களை கைது பண்ண வர்றாங்க அப்படின்னாக்கா யூனிஃபார்ம்ல வரணும். இது என்ன, இது ஒரு வேன் எடுத்துட்டு ஒரு மாஃபியா மாதிரி வெள்ளை வேன் எடுத்துட்டு இது கூட்டு போய் அவங்க இஷ்டத்துக்கு கம்மாக்காரைக்கு வச்சு விசாரணை பண்றது, தம்பி முன்னாடியே வச்சு அடிக்கிறது. அவர் தம்பியை விசாரிக்கிற போது என் முன்னாடியே எங்க அண்ணனை ரொம்ப கொடுமையா அடிச்சாங்கன்றாரு. அடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு கதவசனம் ஒன்று எழுதி கொடுத்திருக்காங்க FIR. எவ்வளவு பெரிய ஒரு அநீதி பாருங்க, அயோக்கியத்தனம். கண்ணன் என்கிற அந்த போலீசாரிடம் பெற்ற ஒரு FIR போடப்பட்டு 303 FIRல ரொம்ப அப்பட்டமாக ஒண்ணுமே நடக்காத மாதிரி FIR போட்டிருக்காங்க. நாங்க விசாரிச்சோம் அவர் மற்ற மேல பழிய போட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாரு, தடிக்க விழுந்தாரு. இதெல்லாம் என்ன கலாச்சாரம், எவ்வளவு அராஜகம் இது. தமிழ்நாடு போலீஸ் அது குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும். காவல்துறையில இறந்து போனா உடனடியாக கொடுக்கறாங்கல்ல 1 கோடி ரூபாய். போலீசாரால் கொல்லப்பட்ட குடும்பத்தினருக்கு 1 கோடி கொடுக்கணுமா இல்லையா? 1 கோடி கொடுக்கணும். அந்த மகனுக்கு, அந்த பையனுக்கு, தம்பிக்கு, அஜித்குமார் தம்பிக்கு அரசு வேலை வழங்கணும். எஸ்பியில இருந்து விசாரணை பண்ணணும். இதுக்கு அப்ப ஒரு எவனோ ஒரு இன்னசென்ட் ஒரு அப்பாவி கிடைச்சான் அப்படின்னாக்கா அவனுக்கு அவன் இப்படி பேசணும் அப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு பாருங்க. அடிச்சு உண்மையை வாங்க வைக்க முடியும்ன்ற சிஸ்டமே ரொம்ப ஒரு கேவலமான சிஸ்டம் இது. லீகல் இன்வெஸ்டிகேஷன்ன்றது சைக்காலஜி இன்வெஸ்டிகேஷனா இருக்கணும், லீகல் இன்வெஸ்டிகேஷனா இருக்கணும், சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷனா இருக்கும். அதுதான் ஒரு போலீஸுடைய ஒரு மெக்கானிசம். அதை வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ள இன்டர்னலா ஒரு வேனை கொண்டு வருவீங்களா, அங்கிருந்து ஒரு ஆளை கொண்டு போவீங்களா? நான் என்ன கேட்கறேன், திருபுவனம் போலீஸ் அவங்க ஒப்படைச்சிங்க, அவங்க மேல என்ன விசாரணை இருக்கு? எஸ்பி மேல காத்திருப்பு பட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறது, இது எப்படி? வெயிட்டிங் லிஸ்ட்லாம் என்ன? நிர்வாக சிக்கலுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வைக்கலாம். நான் என்ன சொல்றேன், இது சதிக்கு உடந்தையாக இருந்த மற்ற போலீசார் எல்லாரும் உள்ள அரெஸ்ட் பண்ணணும். சதிக்கு உடந்தையாக இருந்த மற்ற சக்திகள் யாருன்றதையும் பார்க்கணும். நான் போலீஸை மட்டும் சொல்லல. இதே பெரிய பெரிய கோடீஸ்வரங்க மேல அப்படி கை வச்சிட முடியுமான்னு தெரியல. சோ 1 கோடி ரூபாய் நிவாரணத்தை கொடுக்கணும். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சுவமோட்டோ எடுத்து இந்த கேஸ் விசாரணை பண்ணணும். டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தானாக முன் இந்த பகுதிக்கு விசாரணை மேற்கொண்டு என்னை பொறுத்தவரை தமிழக இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி மேலையும் அந்த கேஸ் ஃபைல் பண்ணணும்ன்ற வெயிட்டிங் லிஸ்ட் பத்தாது நான் சொல்ல வரேன். யாரு சொன்னா யாரு வேலை செஞ்சாங்கன்னா அடிக்கிறாங்கல்ல, இப்ப மேலிடம் யாரு? அவங்க சொன்னாங்க செஞ்சாங்கன்னு சொல்லி முட்டுகிற சொல்ல யாரு சொன்னா? அப்ப அந்த 6 பேர் சொல்லட்டும், அந்த 5 பேர் சொல்லட்டும். அவங்க சொல்லாங்க தான் இவங்க அடிச்சாங்கன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா இது எப்படி முற்றுகை பண்ண முடியும்? ஒரு பையன் செத்து போய் கிடக்கிறான், செத்து போய் கிடந்ததுக்கு அரெஸ்ட் உண்ணாங்க. அது முற்றுகையிடுது, தேவையற்ற முற்றுகைங்க அது. அது எப்படி ஒருத்தன் கொல்லப்பட்டு கிடக்கிறான், அவங்களுக்கு போராடுவது வேறு, கொன்னவனுக்கு ஆதரவா நான் போராடுறேன் அப்படின்னா இந்த போராட்டமே அவங்க போராடுறது அர்த்தம் இல்லாத போராட்டம். 1 2 இதுல மேலிடம் சொல்றாங்கல்ல, அப்ப இந்த மேலிடம் யார்? அப்ப அந்த 6 பேர்கிட்ட எடுத்து கஸ்டடி எடுத்து விசாரணை பண்ணுங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப இந்த 5 பேர் கஸ்டடி எடுத்து விசாரணை பண்ணிக்கலாம்ல. இப்ப சாதாரண ஒருத்தர் உடனே என்ன பண்ணுவாங்க, ரிமாண்ட் பண்ணப்பட்டா போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரணை பண்ணுவாங்க. இதுல பண்ணாம இருக்கிறாங்க, பண்ண வேண்டியதானே? இல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ன்றது இப்போதைக்கு ரிப்போர்ட் பிரிலிமினரி ரிப்போர்ட்டா தான் இருக்கும். அது முழுமையான ரிப்போர்ட்ன்றது அவங்க அதுக்கு இன்னும் ஒரு மாசம் 1.5 மாசம் ஆகும். அதுக்கு அது தெரிஞ்ச கதை தான். அது நிறைய காயங்கள் இருந்ததாக இங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய வழக்கறிஞர்களும் குடும்பத்தினரும் சொல்றாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னாக்க, போலீஸ் இதெல்லாம் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாங்களான்றது தெரியல. அது கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இது உண்மையாலுமே சாத்தான்குளத்தில் நடந்த படுகொலை மாதிரியான ஒரு படுகொலை இது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.